இப்போ நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உங்களுக்கு வெறும் 22 வயசு தான் ஆகுது. ரொம்ப நாளா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சரியில்லையேன்னு தோணிட்டே இருக்கு. ரொம்ப நாளான்னு சொல்றதை விட ரொம்ப வருஷமா. சரி, என்னதான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்துடலாமேன்னு சும்மா போறீங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிட்னியும் டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிட்னியை மாத்தியே ஆகணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த பையனுக்கு ஆயிடுச்சு. மோசஸ் ஜோன்ஸ். இந்த பையனுக்கு வெறும் 22 வயசு தான். தூத்துக்குடி மாவட்டம் நாஸ்ரேத் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த பையன். இப்போ அவங்களோட பெத்த தாயே என்னோட ஒரு கிட்னி எடுத்துக்கோங்க, என்னோட ஒரு கிட்னியை மாற்றி அவனுக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி கொடுக்க முன் வந்துட்டாங்க. என்னதான் கிட்னி கிடைச்சாலும் அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு செலவு இருக்கு இல்லையா, அது மட்டும் 15 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. கொஞ்சம் இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமே இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் நமக்கு இப்படி 2 கிட்னியுமே செயலிழந்துருச்சு அப்படின்னு சொல்றதே பெரிய கஷ்டம். இப்போ கிட்னி இல்லாம அலைஞ்சு திரியணுமான்னு யோசிக்கிற நேரத்துல பெத்த தாயே தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அவங்களோட கிட்னியை கொடுக்குறாங்க. ஆனா அந்த கிட்னியும் பொருத்த முடியாத சுச்சுவேஷன்ல அவர் இருக்காரு. 15 லட்ச ரூபாய்க்கு எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது தான் நாங்க உங்கள்கிட்ட கையேந்து நிக்கிறோம். உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நான் கீழே கொடுக்குற டீட்டெயிலுக்கு போடுங்க. நீங்க போடுற இந்த பணம் மூலமா 22 வயசே ஆன இந்த எந்த கெட்ட பழக்கமே இல்லாத இந்த சின்ன பையனோட உயிரும் காக்கப்படும். அதே நேரத்தில் தன்னோட உயிரையே பொருட்படுத்தாமல் தன்னோட கிட்னியை தானமாக கொடுக்க முன் வந்த அந்த தாயோட தியாகத்தையும் போட்டுற மாதிரி இருக்கும். இந்த பையன் பொழைச்சி வந்தான்னா அது அந்த குடும்பத்துக்கே நம்ம பண்ணுற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நான் எப்போ உதவி கேட்டாலும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நாளைக்கு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கலாம். அன்னைக்கு நம்ம பண்ண உதவி நம்மளுக்கு திருப்பி வரும். நன்றி.